ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஹீரோயின் உலகத்தையே கட்டி ஆள்ற ஹீரோன்னு சொல்லி வேற லெவல் கதையோட எடுத்திருக்கிற இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெவன் அப்புறம் எர்த்து உருவான காலத்துலேருந்தே ட்ரூ மாஸ்டர்ஸ் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்டிருப்பாங்க. அவங்களோட பவர்ஸ்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எங்க போனாங்கிறதும் யாருக்குமே தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் பூமியை ரூல் பண்றதுக்கு விங்கடு கிளான சேர்ந்தவங்களுக்கும் ஹியூமன்ஸுக்கு நடுவில் வார் வர ஆரம்பிக்குது. வார் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சூழ்நிலை எப்படி மாறுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பூமியை சேர்ந்த சில பேரே ஹியூமன் கிளான ரூல் பண்றதுக்கு அவனுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஜியன் டைனஸ்டிங்கிற அவங்க அரசர் கடைசி காலம் வரைக்கும் ஒன்னு சேர்க்க முடியாத அவங்க சாம்ராஜ்யத்தை அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்கிருந்து வந்த ஒரு ஜெனரல் பதவியை கையில் எடுத்து ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒன்னு சேர்க்கிறாரு. அப்படி உருவானதுதான் சோ சாம்ராஜ்யம். எல்லா கிளானையும் ஒன்னு சேர்த்தாலும் அவங்களால இன்னும் 7 ட்ரைபை மட்டும் பிடிக்க முடியல. அவங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வரைக்கும் இந்த வார் ஒரு முடிவுக்கே வராதுன்னு சொன்னதோட இப்ப அப்படியே 7 ட்ரைப் ஆஃப் ஏபிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின் ஈபி பிரின்சஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க பேரு லின்சோ. பிரின்சஸ் திரும்ப வந்ததை ஊர்ல இருந்த மொத்த பேரும் கொண்டாடிட்டு இருக்க அவங்க மட்டும் சோகமா இருக்காங்க. கவலைப்படாத, உன் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க வந்துடுறாரு. வந்த விதத்துக்கு நீ யாரை கேட்டு பிரின்சஸை வெளியே கூட்டு போனு சொல்லி அவர் கத்த ஆரம்பிக்க நான் தான் போகணும்னு முடிவு பண்ண, அவனுக்கு துணைக்கு தான் வந்தேன்னு அவங்க சொல்றாங்க. பிரின்சஸ், உங்களுக்கு தெரியாது, அவ சபிக்கப்பட்டவ. அவ கூட இருந்தா உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். அவங்க என் ஃப்ரெண்டு ஒண்ணு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அவர் கூட வாக்குவாதம் பண்றாங்க. கிங்கே இப்ப வெளியே வந்துடுறாரு. பிரின்சஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட இப்போ அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஜோ எம்பரர் அவங்க பிரின்சஸை கல்யாணம் கேட்க வரதா சொல்லி அவங்களுக்கு தகவல் அனுப்பி இருந்திருப்பாரு. நம்ம என்ன பண்ணலான்னு அவர் கேட்க நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம முடியாதுன்னு சொன்னா அவர் இதே ஒரு காரணமா வச்சு நம்மளை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவாரு. அவன் அட்டாக் பண்ணவும் தான் நம்ம பயந்துருவோமா? நம்ம கூட்டத்துல 1,00,000 பேர் இருக்கோம். கிங், நம்ம ஆளுங்க எல்லாரும் பவர்ஃபுல் தான், ஆனா அவங்க யாரும் ஒத்துமையா இல்ல. இந்த நேரத்துல நம்ம வார ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அப்பனா நம்ம பிரின்சஸை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி அடிச்சிடலான்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்க வராங்க. கிங்கு குயினும் நீ இதுக்கு முன்னாடி பிரின்சஸ் கூட இருக்கிறது நல்லதில்லன்னு நினைக்கிறாங்க. ஒன்னு சீக்கிரமாவே வாட்டர் ட்ரைபுக்கு அனுப்பி வச்சிருவோம், தயாராகிரு. அவங்க முடியாதுன்னு சொல்ல ஏத்து பேசுறேன்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டாரு. சரி நான் போறேன், ஆனா என்னோட பவர்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணி விடணும். நம்ம ஹீரோயினுக்கு 7 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா அவங்களுக்குள்ள அந்த செலஸ்டியல் பவர்ஸை சீல் பண்ணி இருந்திருப்பாரு. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணுங்க. அவர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நீ திரும்ப ஏதாவது பாத்தியான்னு சொல்லி கேட்க எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாக்குறதுனால எதுவுமே நடக்கல, வரப்போற அழிவை தான் நான் பாக்குறேன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு மேலே இதை பத்தி பேசாதன்னு சொல்லி அவரும் அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. இவங்க பேசுறத பத்தி தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம ஹீரோயினோட பவர்ஸை இந்த ஊர் மக்கள் ஒரு சாபமா பாக்குறாங்க. அவங்க வாயை திறந்தாலே அழிவு நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவுல நம்ம பிரின்சஸ் மட்டும்தான் அவங்களோட உண்மையான மனசை புரிஞ்சுட்டு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து கூத்து கும்மாலன்னு அவங்க லைஃப் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கா. இபிஎஸ் சேர்ந்த ஒட்டுமொத்த 7 ட்ரைப்ஸும் இப்போ ஒன்னு சேர்ந்துடுறானுங்க. அவங்க இடத்துல ஒரு டோர்னமெண்ட் மாதிரி ஒன்னு நடக்குது. பிரின்சஸ் வாரியர்ஸ்னு சொல்லி எல்லாருமே காம்படிஷனுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிங் ஸ்டார்ட்னு சொல்லிடுறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய சைஸ் wolf அவங்க இடத்துக்குள்ள வருது. ஒரு பொடியை பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுறா. அங்கிருந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓட நம்ம ஹீரோயினும் பிரின்சஸ் மட்டும் நடுவுல மாட்டிக்கிறாங்க. அது நேரா அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஒரு கிளவி இது நம்மளை காப்பாத்து வந்த wolf கார்டுன்னு சொல்ல அவனுங்க எல்லாருமே அதுக்கு தலை வணங்குறானுங்க. அது நம்ம ஹீரோயினை தான் அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கு. அவங்க நம்ம பிரின்சஸை காப்பாத்தி விட்டுட்டு அவங்க ஸ்லிப் ஆகி கீழே ஒழுக எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. அந்த wolf அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம லின்சுவை அவர் காப்பாத்திடுறாரு. என்ட்ரியை பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும் இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இது தப்பாக வாய்ப்பே இல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த wolf திரும்பவும் அட்டாக் பண்ண வர சுத்தி சுத்தி அவங்கள காப்பாத்திடுறாரு. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அது அவங்களை காலி பண்ண போற டயத்துல அவர் அதை டைவர்ட் பண்ணி விட அது நம்ம ஹீரோ பக்கம் திரும்பிடுது. ஆனா நம்ம ஹீரோயின் அது வாழை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அந்த wolf அவங்கள பறக்க விட்டு போட்டு தலை வந்துருது. ஆனா திரும்பவும் அவர் அவங்கள காப்பாத்திடுறாரு. உங்ககிட்ட தான் எந்த ஒரு பவர்ஸும் இல்லல, அப்படியே நீ தப்பிச்சு ஓடல, நான் ஓடிட்டா அது ஒன்னு ஏதாவது பண்ணிடும்ல, ரொம்ப தைரியம் தான் சொல்லிட்டு திரும்பவும் அதை அவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் கையில இருந்த கத்தியை யூஸ் பண்ணிய அந்த wolf-ஐ அவர் அப்படியே 2 பொளந்துடுறாரு. அது கீழே விழுந்து இறந்து போயிடுது. wolf கார்டை கொண்டுட்டான்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் கதற ஆரம்பிக்க ஒருத்தன் அவரை போட்டத்துல வரான். ஆனா குறுக்க போந்த ஒருத்தர் அவன் கையிலேயே மார்க் போட்டு விட்டுடுறாரு. அவரை பார்த்த உடனே அவங்க இடத்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரச்சனை எதுவும் வேணான்னு சொல்லி அவங்க 2
பேரையும் பிரிச்சு விட்டுடுறாங்க. நான் ஜோ சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஜெனரல் அரசர் சார்பா வந்திருக்கேன்னு சொல்ல, உங்க நாட்டை சேர்ந்தவங்க மற்ற ராஜ்யத்துக்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா? நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல, அவன் என்ன அட்டாக் பண்ண வந்தான், அதான் கமாண்டர் திரும்ப அடிச்சாரு. சரி போய் கேம்ப்ல இருங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்ல, அங்க இருந்தவனுங்களாம் அவன் நம்ம உல்ஃப்கார்ட கோவப்படுத்திருக்கா, இந்த சபிக்கப்பட்டவள இதே இடத்துல வச்சு கொன்னு நரபலி கொடுத்தாகணும், அப்பதான் நம்ம நாடு கடவுள் கோவத்துக்கு ஆளாகுதுன்னு அவனுங்க சொல்ல, பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு எவ்வளவு சொல்றாங்க, ஆனா அதே மீறி காட்ஸ் அவங்கள பிடிக்க வர நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துடுறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு பேட்சையும் வெளியே எடுத்து, இது எங்க ராஜ்யத்தோட சின்னம், இது உன் கையில இருக்கும் போது யாராவது உன்னை ஏதாவது பண்ணாங்கன்னா அது ஒட்டுமொத்த ஜோவையும் எதிர்க்கிற மாதிரி, உனக்கு வேணான்னு இது எடுத்துக்கலான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு டக்குன்னு அதை ஒரு கையில இருந்து வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கின உடனே அவங்க பவர்ஸ் வேலை செய்தா என்னன்னு தெரியல, அவங்க அப்படியே தலை சுத்தி மயக்கமாயிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும் போது அவங்க டென்ட்ல இருக்காங்க. நம்ம பிரின்சஸ் வழக்கம் போல அவங்கள கவனிச்சிக்க, வெளியே ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு கேட்டா வந்தவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கதா அவங்க சொல்றாங்க. பார்ட்டியா? நம்மளும் போலாம், ஆனா நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம லின்சு அவங்கள கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. 7 ட்ரைப்ஸோட ஹெட் ஜோ ஜெனரல் கமாண்டர்னு சொல்லி அவங்க எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்த ஒருத்தன் பிரின்சஸையும் டான்ஸ் ஆடலான்னு சொல்லி கூட்டு போயிடுறான். கூட்டத்துல இருந்த ஒருத்தன் சாத்தானே அப்பால போன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கலாச்சி விட, அதே ஒயினை வாங்கி அவங்க மூஞ்சிலேயே தூப்பிட்டு உன் சாபம் நோட்டு என்னைக்கு போகாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க தனியா உட்காந்துட்டு இருக்க, ஒயினும் கையுமா அவங்க கிட்ட போயிட்டு, நீ என்ஜாய் பண்ணலையா? அவங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல, இது வெறும் தற்காலிக சந்தோஷம் தான். அவங்க பின்னாடி இருக்கிற பூவை காமிச்சு, இங்க இருக்கிற ஃபயர் கேம்பால இது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, நாளைக்கு பனியில செத்துரும்னு அவங்க சொல்ல, யார் சொன்னான்னு சொல்லிட்டு அவர் அதை உடைச்சு கையில எடுத்துடுறாரு. அவருக்கு விதி டெஸ்டினிலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. அவர் கையில இருந்த பூவை அவர் அப்படியே அவங்க தலையில வச்சு விட, உனக்கு இதுல மட்டும் தான் நம்பிக்கை இல்லையா, இல்ல பிறக்கும் போதே சாபத்தோட பிறப்பாங்களே அதை பத்திலாம்? நம்ம ஹீரோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கானவன் எப்படி இருப்பானா, அவன் வாழ்க்கை எப்போதுமே அவன் கையில தான் இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவங்களும் எனக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு சிரிப்பை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போற போக்குல அவருக்கு ஒரு டைம்ஸும் சொல்ல, யாராவான்னு சொல்லி அவரும் லைட்டா சிரிப்பை போட்டுறாரு. நைட்டு கேம்ப்ல இருக்கும் போது அந்த ஜெனரல் ஒரு பாக்ஸ் எடுத்து அதை ஓபன் பண்ணி கமாண்டர் கிட்ட காட்டுறாரு. இது டிவைன் மிரரா கிங், இது உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நாடு ஃபுல்லா ஒரு ரூமர் இருக்கு, இது மூலியமா உலகத்துல இருக்கிற எல்லா அழகான பொண்ணுங்களையும் கூட உங்களால பார்க்க முடியுமா, அதுல ஒருத்தி தான் அவளுமா, அதனாலதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப ரேரான அந்த பேட்ச அவளுக்கு கொடுத்தீங்களான்னு சொல்லி அவரு கேட்க, மதுவும் கண்ணு கழுவணும், ஜோக்கு அரசியாகிறதுனா அவளு சாதாரண விஷயமா, அவர் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ கூட கிடையாது, சரி நீ போய் உன் ஆளை பாருன்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்க, அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாதி வழியிலேயே ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது, சபையை கூட்டிடுறாங்க. EBS சேர்ந்த எல்லா கிளான்ஸும் அங்க உட்காந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அங்க வராரு. நேற்று அவர் கமாண்டர் கூட பேசுறத வச்சே தெரிஞ்சிருந்திருக்கும், இவர் தான் ஜோவோட எம்பரரும் கூட, ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே இது தெரியாது. கல்யாணத்துக்கும் அவங்க கிங் ஓகே சொல்ல, நம்மால ஒரு கொண்டு வந்த கிஃப்டை காட்டுறாரு, இது மிரர் ஆஃப் யூத். கமாண்டர் அதை எடுத்துட்டு போக அவரை தடுத்துட்டு, கல்யாணம் அப்ப நானே இது செகண்ட் பிரின்சஸ்க்கு கொடுத்துடுறான். அவங்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க, ஏன்னா அவங்க முடிவு பண்ணினது ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் தான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்ப எப்படி இதை நிறுத்த முடியும், செகண்ட் பிரின்சஸ் கிங்கோட ஃபேவரட், நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாருன்னு அவங்க சொல்றாங்க. உனக்கு எதுவுமே புரியல, இந்த கல்யாணம் வார நிறுத்துறதுக்கு நம்ம கிடைச்ச ஒரு வழி, உங்களுக்கு தான் எதுவுமே புரியல, கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ஜோ கண்டிப்பா நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க தான் போறாங்க, உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துக்காக பிரின்சஸோட வாழ்க்கையை பலி கொடுக்க நான் விட மாட்டேன். செகண்ட் பிரின்சஸ் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அக்காவை பொண்ணு பக்கம் வந்துட்டு தங்கச்சியை கட்டவனுங்களா, அவனுங்க யாரும் என்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துள்ளிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட டென்ட்டுக்கே வந்துடுறாங்க. டீ கொடுத்து அங்கிருந்த காட்ஸ் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு, உங்க ஜன்னலுக்கும் நானே சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நம்மளும் அவங்கள உள்ள அனுப்ப சொல்லிடுறாரு. அவங்க ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வந்துடுறாங்க. பிரின்சஸுக்கு பதிலா அவங்க இடத்துல நான் உங்க கூட வரேன். அவர் லைட்டா சாக்காயிடுறாரு. நீ என்ன நினைச்ச, ஜோவோட அரசி ஆகுதுன்னா அவ்வளோ சாதாரணமா போயிட்டா? நம்ம ஹீரோயின் பிரின்சஸ் ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா என்னால எதிர்காலத்தை கணிக்க முடியும். நான் உங்க அரசவைக்கு வந்தேன்னா என்னால உங்க ராஜ்யத்துக்கு நிறைய நல்லது நடக்கும்ல. மது, நீ ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவரை கேட்க, ஏன்னா ஜோவோட கிங் ரொம்பவே மோசமான ஒரு ஆளு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரின்சஸ் எல்லாரையும் அவர் ரொம்பவே கொடுமைப்படுத்துவாரா, அவரை பத்தி அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க கிங் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்ல, அவர் அந்த மாதிரி இல்லைன்னே வச்சுக்கலாம், ஆனா பேலஸ்க்குன்னு நிறைய கட்டுப்பாடு இருக்கும். எங்க பிரின்சஸ் ரொம்பவும் ஃப்ரீயா வளர்ந்தவங்க, அவங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. எங்க நாட்டிலேயே என்னையும் ஒரு ஆளை மதிச்சு என்கிட்ட உண்மையா நடந்துகிட்டது அவங்க மட்டும்தான், அவங்களுக்காக நான் இதை பண்றேன்.
அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சரி நான் போறதுக்கு முன்னாடி குயின் கொடுக்க சொன்ன இந்த ட்ரிங்க்ஸை உங்களுக்கு தந்துட்டு போறேன்னு சொல்லி அதை அவர்கிட்ட கொடுக்க அவரும் அதை வாங்கி குடிச்சிடுறாரு. அது உள்ள போனோடனே அவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அவர் அரை மயக்கத்துல தள்ளாடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க கத்தி எடுத்துடுறாங்க. ஆளுங்க எல்லாரும் ஏற்கனவே மட்டையாயிட்டாங்க. மரியாதையை என் டீலுக்கு ஒத்துக்க. ஒரு உண்மையான ஜெனரல் கிங் கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு அவரு சொல்றாரு. அப்ப சரி நான் கொடுத்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா உன் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். காலைல உன் டெட் பாடியை உன் கார்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அவரு டக்குன்னு அவங்கள பிடிச்சி கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சிடுறாரு. அப்படியே எபிசோட் 1 முடியுது. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு, கதை ஓகேவாங்கிறதுலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எபிசோட் 2ல திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.